அருண்குமார் பார்டர் ஃபார்மேஷன்ஸ் இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பதிவில் நம்ம ப்ளீச்சிங் மெட்டீரியல்னா என்ன, ப்ளீச் ஆக்டிவேட்டர்னா என்ன, ப்ளீச்சிங் சிஸ்டம்னா என்ன, லாண்ட்ரி டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷன்ல இதை கம்பல்சரியா சேர்க்கணுமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. ப்ளீச்சிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் தாங்க. இதை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் சுப்பீரியரா ஒரு நல்ல பினிஷிங்கோட கிடைக்கும். இது துணிகளில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்கும், துணிகளை வெண்மையாக்கும், ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படும். ப்ளீச்சிங் சிஸ்டம்ல நிறைய வகைகள் இருக்கு. குறிப்பா லாண்ட்ரி டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2 ப்ளீச்சை பயன்படுத்துவாங்க. ஒன்று குளோரின் பேஸ்ட் ப்ளீச்சிங் மெட்டீரியல், இன்னொன்று ஆக்சிஜன் பேஸ்ட் ப்ளீச்சிங் மெட்டீரியல். குளோரின் பேஸ்ட் ப்ளீச்சிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோடியம் ஹைப்போகுளோரைட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ளீச்சிங் மெட்டீரியல். அதுலேயும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஆனால் அது பாதுகாப்பான மெட்டீரியல் கிடையாது. அதை கலர் ட்ரெஸ்ல பயன்படுத்த முடியாது. ஒயிட் கலர் ஃபேப்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். அதுவும் அந்த ஃபார்முலேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்கணும். ஆக்சிஜன் பேஸ்ட் ப்ளீச்சிங் மெட்டீரியல் ஒரு கேட்டகரி. இது ஒரு பாதுகாப்பான ப்ளீச்சிங் மெட்டீரியல். இந்த கலர் ட்ரெஸ்லையும் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, சோடியம் பெர்கார்பனேட், சோடியம் பெர்போரேட் இதெல்லாம் சொல்றாங்க. ப்ளீச் ஆக்டிவேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்னதான் ப்ளீச்சிங் மெட்டீரியல் போட்டாலும் அது எஃபிஷியண்டா இருக்காது. ஹாட் கண்டிஷன்ல தான் அதனோட எஃபிஷியன்சி ஃபுல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிஹெச்ல தான் அதனோட எஃபிஷியன்சி ஃபுல்லா இருக்கும். நிறைய வாஷிங் மிஷின்ல அந்த டெம்பரேச்சர் கூட கொடுத்துருப்பாங்க. ஆனா யாரும் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியே அவங்க பயன்படுத்தினாலும் டெம்பரேச்சர் கூட பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா கரண்ட் கன்சம்ஷன் ஆகும். ஹாட் வாட்டர்ல ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரக்சரும் அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளீச் மெட்டீரியலோட ஆக்டிவிட்டியை ஃபுல்லா பயன்படுத்துறதுக்காக கொஞ்சமா ப்ளீச் ஆக்டிவேட்டர் சேர்ப்பாங்க. ப்ளீச் ஆக்டிவேட்டர் சேர்த்தாங்கன்னா கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணும்போது எல்லா பிஹெச் ரேஞ்சிலையும் அந்த ப்ளீச்சிங் மெட்டீரியலோட ஃபுல் எஃபிஷியன்சியை நம்ம பயன்படுத்த முடியும். ப்ளீச்சிங் சிஸ்டம் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் மெட்டீரியல் அப்புறம் ப்ளீச் ஆக்டிவேட்டர் ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ளீச்சிங் சிஸ்டம். மார்க்கெட்ல நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அவங்க எக்ஸ்ட்ரா கூட சில மெட்டீரியல் சேர்த்திருப்பாங்க. மேபி அவங்க ஸ்டெபிலைசர்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கலாம், இல்லை கேட்டலிஸ்ட் எல்லாம் சேர்த்திருக்கலாம், இல்லை சர்ஃபாக்டன்ஸ் கூட சேர்த்திருக்கலாம். லாண்ட்ரி டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷன்ல ப்ளீச்சிங் சிஸ்டம் போடும்போது வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், சுப்பீரியரா இருக்குங்கிறதுல டவுட் எதுவும் இல்லைங்க. ஆனா இது கம்பல்சரியா போட்டோம்னா கம்பல்சரி கிடையாது. வேற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸும் இருக்கு. ப்ராப்பரான ஒரு சர்ஃபாக்டன்ஸை சூஸ் பண்ணும்போது, காம்பினேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ஸை சூஸ் பண்ணும்போது, இல்லைன்னா தேவையான அளவுக்கு என்சைம்ஸ் ஆட் பண்ணும்போது இதே அளவுக்கு சுப்பீரியர் வாஷிங் பர்ஃபார்மன்ஸை சேஃபான மெத்தடை நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி.